ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். ஒரு பக்கம் பொருட்டோ மொமஷிக்கியோட டீல் போட்டு ஜூராவை கொண்டுட்டு கவாக்கி கையால் சாக பிளான் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் கவாக்கி பொருட்டோவை கொண்டுட்டு நருட்டோ கையால் சாக நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரில் யாரோட பிளான் நடக்கும்? சீரீஸோட எண்டிங்கில் கவாக்கி பொருட்டோவில் யார் சாக போகிறாங்கங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பொருட்டோ டிபிவி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இல்லை பொருட்டோ எப்போ சாஸ்கே கூட ட்ரைனிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போவே பொருட்டோ ரொம்பவே மாறிட்டாருன்னே சொல்லலாம். அவருக்குள்ளே இருந்த அந்த ஜாலியான கேரக்டர் காணாமல் போய் ரொம்பவே கோல்ட் அண்ட் டெரரான பொருட்டோவை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு மாறினதுக்கு பல ரீசன் இருந்தாலும் ஆம்னிபொட்டன்ஸுங்கிறது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. என்னைக்கு ஐடா ஆம்னிபொட்டன்ஸை போட்டாங்களோ அன்னைக்கே பொருட்டோ வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது காணாமல் போயிருக்கும். தினம் ஒருத்தர்கிட்ட இருந்து தப்பிச்சே பொருட்டோவோட வாழ்க்கைங்கிறது போயிருக்கும். இதனால் பொருட்டோவரோட லைஃபையே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவருக்கு வாழணுங்கிற பெரிய பற்றுங்கிறது இருந்திருக்காது. இப்போ வரைக்கும் ஆம்னிபொட்டன்ஸுங்கிறது மாற்ற முடியாத ஒன்று தான் பொருட்டோ நினைக்கிறாரு. இதனால தான் பொருட்டோ தன் கவாக்கியோட ஸ்வாப் செய்யப்பட்டதை பற்றி கூட யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்காரு. முதல்ல பொருட்டோக்கு சில கோல்ஸுங்கிறது இருக்க தான் செஞ்சிச்சு. மொமஷிக்கியோட ஃபேட் ப்ரிடிக்ஷன்லேருந்து தப்பிச்சு வாழணுங்கிறது தான் அவரோட முதல் கோலாகவே இருந்துச்சு. ஆனால் மொமஷிக்கி என்னைக்கு அவரோட ட்ராப்லேருந்து பொருட்டோ எஸ்கேப் ஆனாரோ அன்னைக்கே பொருட்டோ மேலே இருக்கிற மொத்த இன்ட்ரெஸ்டையும் விட்டுருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி அவரோட டேட்டாஸை பொருட்டோவை சரி பண்ணுறதுக்காக இழந்திருப்பார் மொமஷிக்கி. இது போனதால் இவரால் பொருட்டோவை டேக் ஓவர் பண்ணுறதுங்கிற விஷயத்த இவரால் பண்ண முடியாது. இதனால் மொமஷிக்கி வெறுத்து போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவரோட டைமென்ஷனில் தூங்கிட்டு இருப்பார். ஒரு கட்டத்துலலாம் எப்படா இந்த சாவு வரும்னு மொமஷிக்கி யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அப்படியே கட் பண்ணால் பொருட்டோவுமே கூட இதே நிலமையில தான் இப்போது இருக்காரு. அப்பா அம்மா இல்லை, அவங்க திரும்பி வந்தாலும் எப்படியும் ஆம்னிபொட்டன்ஸால் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. மாஸ்டரும் இல்லை, அவர் விரும்புகிற யாருமே தன்னோட கூட இல்லைங்கிற வெறுப்பு பொருட்டோக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இதனால் தன்னோட வாழ்க்கையை வெறுத்து போய் எப்படா சாவுங்கிற மைண்ட் செட்டில் தான் பொருட்டோவும் இருக்காரு. பட் பொருட்டோ உடனே தன்னோட உயிர் போகணும்னு விரும்பலை. வேர்ல்டோட எல்லா த்ரெட்ஸையும் அழிச்சுட்டு கடைசியாக கவாக்கி கையாலேயே செத்து பொருட்டோ உசுமாக்கிங்கிற ஐடென்டிட்டியில் கவாக்கியை வாழ வைக்கணும்னு தான் பொருட்டோ நினைக்கிறேன். அவரவே ஒரு வெப்பனாக தான் பொருட்டோ இப்போது கன்சிடர் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் தான் லீஃப் வில்லேஜுக்கு ஒரு த்ரெட்டுங்கிறது வருது. அது இதுவரைக்கும் இவர் கேள்வியே படாத டிவைன்ட்ரீஸாவும் அதோட ஹெட்டான ஜூராவுமா இருக்கு. இவனை பீட் பண்ணிடலாம்ங்கிற கான்ஃபிடென்ட் பொருட்டோக்கு இருக்கு. இந்த கான்ஃபிடென்ட் பொருட்டோக்கு எப்படி வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி தான் இவர் ஹிடாரியை ஃபேஸ் பண்ணி அவரை பீட் பண்ணியிருப்பார். இன்ட்ரொடக்ஷன் சீன் அப்போ மொத்த ஷிஞ்சுஸ்க்கும் டஃப் கொடுத்துருப்பாரு. இதனால் பொருட்டோக்கு ஷிஞ்சுஸ் மேலே ஒரு அப்பர் ஹேண்டுங்கிறது கிடைக்குங்கிற நம்பிக்கை பொருட்டோக்கு இருந்திருக்கும். ஆனால் ஜூராவோட நடந்த அந்த ஒரு பேட்டில் தான் இவரோட பிளான் கோல்னு எல்லாத்தையுமே தவிடுபுடி ஆக்கியிருக்கும். ஆமாம், யாராலையுமே பீட் பண்ண முடியாமல் இருந்த பொருட்டோ முதல் முறையாக பீட் செய்யப்படுறாரு. அதுலேயும் ரசிங்கன் உசுயிக்கோவை வச்சு யாரை வேணா அழிக்கலாம்னு நினச்ச பொருட்டோவோட அந்த டெக்னிக்கை ஜூரா ஈஸியாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரசிங்கன், ஷேடோ க்ளோன்ஸ், பர்பிள் லைட்னிங், எஃப்டிஜின்னு பொருட்டோ போடாத ஜுட்ஸுவே இல்லை. ஆனாலும் பொருட்டோவால் இந்த ஜூராங்கிற பீஸ்ட்டை பீட் பண்ணவே முடியலை. கவாக்கி மட்டும் சரியான டைமுக்கு வரலன்னா கண்டிப்பாக அன்னைக்கு பொருட்டோவோட டெத்துங்கிறது உறுதியாகிருக்கும். அப்போதான் பொருட்டோ தான் எவ்வளோ வீக்காக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டே இருப்பார். இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும்னு அவர் யோசிச்சிருப்பார். பட் யோசித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இப்போ இவரை ட்ரெயின் பண்ண யாருமே இல்லை. இருக்கிறது ஒரே ஆள் கோஜி தான். அவரும் அவரோட 10 டைரக்ஷன் எபிலிட்டி மூலமாக அளவுக்கு அதிகமாகவே ட்ரைனிங்கை பொருட்டோக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே பொருட்டோவால் ஜூராவை டிஃபீட் பண்ணுற லெவலுக்கு இருக்கிற எந்த ஒரு ஜிட்ஸுவையும் கற்றுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். இருக்கிறது இப்போது ஒரே ஒரு வழிதான், எப்படியாவது அவரோட காமாவை மாஸ்டர் பண்ணணும். ஆனால் இதுலேயும் ஒரு ரிஸ்க்குங்கிறது இருக்குது. மொமஷிக்கியோட ஹெல்ப் இல்லாமல் இதை இவரால் பண்ணவே முடியாது.
இதனால வேற வழியே இல்லாம தான் பொருட்டோ மொமோஷிகி கிட்ட சரண்டர் ஆகி இருப்பாரு. இப்படி சரண்டர் ஆகி மொமோஷிகியோட ஹெல்ப்பால ஜூராவை அழிக்கணும். அப்புறம் பெரிய த்ரெட்ஸ்னு எதுவுமே இந்த வில்லேஜுக்கும் வேர்ல்டுக்கும் இருக்காது. இப்போ கவாக்கி பொருட்டோவை விட பவர்ஃபுல்லாக இருக்கிறதால ஜூராவை கொன்ன உடனே பொருட்டோ உடம்புல இருக்கிற மொமோஷிகியை கவாக்கி கொன்னுடுவான். அப்புறம் வேர்ல்டுக்கு இருக்கிற எல்லா த்ரெட்ஸும் போயிடும். தான் இல்லாட்டியும் தன்னோட அப்பா அம்மா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் பீப்புள்ஸ்னு எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு தான் பொருட்டோ இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அவரோட பிளான் அண்ட் மோட்டிவா இருக்கு. கவாக்கியோட கேரக்டர் ஏன் இவ்வளோ ரூடாகவும் அடமண்டாகவும் இருக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் அவரோட சைல்ட்ஹுட் தான். ஆமாம், கவாக்கி சின்ன வயசுல இருந்தே பல கொடுமைகளை அனுபவிச்சிருப்பாரு. கவாக்கிக்கு சொந்தம்னு சொல்லிக்க அவரோட குடிகார அப்பா மட்டும்தான் இருக்காரு. இவர் முன்னாடி ஷினோபியா இருந்திருப்பாரு. அப்புறம் குடிக்கு அடிமையாகி இருந்திருப்பாரு. இதனால கவாக்கியை தான் எப்போவுமே இவர் வேலைக்கு அனுப்புவார். கவாக்கி மரக்கட்டைகள் வெட்டுற வேலைக்கு போயிட்டு அதில் வர காசை அவங்க அப்பாவுக்கு சரக்கு வாங்கிட்டு வருவார். ஒருவேளை கவாக்கி இந்த வேலையை சரியா செய்யலைன்னா அவங்க அப்பா கவாக்கியை அடி வெளுத்துருவார். இதுக்கு பயந்துக்கிட்டு கவாக்கி அவரோட வேலையை சரியா செஞ்சுட்டு இருந்தார். என்னதான் இவரோட வாழ்க்கையில் பல கொடுமைகள் இருந்தாலும் ஒரு கோல்டு ஃபிஷ் வெண்டர் இவருக்கு ஆறுதலாக இருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற கோல்டு ஃபிஷ் கவாக்கிக்கு முதல் முறையாக ஒரு ரிலாக்ஸிங் ஃபீலை கொடுக்குது. இதை பார்த்த வெண்டர் கவாக்கியை கோல்டு ஃபிஷ் ஷோக்கு இன்வைட் பண்ணுறாரு. இந்த இன்விடேஷன் கவாக்கியோட பேக்கெட்டில் இருக்க அதை அவங்க அப்பா வாங்கி பார்த்துடுறாரு. தெரியாதவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்காக கவாக்கியை அவங்க அப்பா அடிக்கிறாரு. இப்படி தொடர்ந்து அபியூஸ் செய்யப்பட்ட கவாக்கி ஒரு கட்டத்தில் கொடூரமாக தாக்கப்பட்டு ஒரு இடத்துல அடைச்சி வைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் கவாக்கியை அதிக விலை கொடுத்து ஒருத்தர் வாங்குறாரு. அதுதான் ஜீகன். இவர் கவாக்கிக்கு ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு கொடுக்கறதா சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பார். கவாக்கியோட அப்பாவும் இவரை வித்திருப்பார். ஆனால் ஜீகன் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு கவாக்கியை யூஸ் பண்ணி அவரை மேலும் மேலும் அபியூஸ் பண்ணி இருப்பார். கவாக்கியோட குழந்தை பருவம் இப்படி தான் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. காரா சைல்டு தனக்கு ஒரு புது அப்பா கிடைச்சிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறோம்னு நினச்சிட்டு இருந்த கவாக்கிக்கு செம ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. ஆமாம், கவாக்கியை ஜீகன் காராங்கிற ஆர்கனைசேஷனோட எக்ஸ்பெரிமெண்ட் ஆப்ஜெக்டாக தான் மாற்றிருப்பார். ஆர்டிஃபிஷியல் வார்ம்ஸில் நிறைய குழந்தைகள் இருக்கிறத பார்த்த கவாக்கி பயங்கரமான பயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணி இருப்பார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சாதாரண ஒன்று கிடையாது. ஒட்டுசுக்கியாக இருக்கிற ஜீகன் அவரோட பேக்கப் டேட்டாவான காமாவை ஒரு ஹியூமனுக்குள்ளே செலுத்தணும். அப்படி செலுத்தினா அவங்களுக்குள்ள ஜீகன் ஹியூமன் டேட்டாவை எரேஸ் பண்ணிவிட்டு அவரோட டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மறுபடியும் பொறுப்பார். அந்த டேட்டாவை கேரி பண்ணுற அளவுக்கு அந்த பாடிக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் வார்மில் இருக்கிற பர்சன்ஸை கொண்டுடும். இதில் இப்போ வரைக்கும் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், கவாக்கியே பல பேர் இதால் இறந்து போகிறத விட்னஸ் பண்ணி இருப்பார். இப்படி ஒரு ட்ராமாவை தான் கவாக்கி காரா ஆர்கனைசேஷன் அப்போது அனுபவிச்சு இருப்பார். அப்போவே இவர் இறந்து போயிருந்தா கூட ஒரு வகையில் பீஸை அடைஞ்சு இருப்பார். ஆனால் கவாக்கி காமாவை பொசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உடையவராக மாறினது தான் அவரோட லைஃபோட பெரிய ட்ராஜடியாக இருக்குது. ஆமாம், இதுக்கப்புறம்தான் கவாக்கியோட லைஃப் இன்னும் மோசமாக போக ஆரம்பிச்சுது. ஜீகன் ட்ரைனிங் கவாக்கியோட லைஃபோட மோசமான ஃபேஸ் இதுவாக தான் இருந்திருக்கும். காமாவை பொசஸ் பண்ண கவாக்கி அதை மாஸ்டர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். ஆனால் ஜீகனுக்கு ஃபுல் மாஸ்டர் காரமாக இருக்கிற வெசல் தான் வேணும். இதனால் அவரே கவாக்கியை ட்ரெயின் பண்ணி இருப்பார். இந்த ட்ரைனிங் சாதாரணமானது இல்லை. கவாக்கியை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பிரேக் பண்ணி நான் ஒரு வெசல் மட்டும்தான், அதை தாண்டி எனக்கு வேறு பர்பஸே இல்லைன்னு கவாக்கி மைண்ட் செட் பண்ண வைக்கிறது தான் இந்த ட்ரைனிங்கோட பர்பஸ். அப்போ தான் ஜீகன்லேருந்து வரப்போகிற இஷிக்கிக்கு இது பர்ஃபெக்ட் வெசலாக இருக்கும். இதனால் ஜீகன் கவாக்கியை தினம் தினம் அடிக்கிறாரு, கொடுமையும் படுத்துகிறாரு. இப்படி அப்யூஸ் பண்ணும்போது நீ ஒன்றுமே இல்லை, நீ சாதாரணமான ஒரு ஆள், உனக்குன்னு எந்த பர்பஸும் இல்லை, உன்னோட ஹார்ட் எம்டியாக இருக்குது, உனக்கு இருக்கிற ஒரே பர்பஸ் நான் தான், என்னை விட்டால் நீ ஒரு புரோக்கன் வெசல் தான்னு தினம் தினம் சொல்லியே அடிக்கிறாரு. கவாக்கி அவங்க அப்பா கூட இருந்ததை விட 1000 மடங்கு அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. இப்படி தான் கவாக்கியோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இருந்திருக்கும். பிகினிங் ஆஃப் காமா.
இந்த டைமில் கவாக்கி காராவோட லேப்ல இருந்து எஸ்கேப் ஆகி இருந்திருப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை அனுபவிச்ச கவாக்கிக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் அங்கே உருவாகுது. இவர் காமாவை பொசஸ் பண்ணதால நிறைய காரா மெம்பர்ஸ் இவரை பொறாமையாக பார்த்தாங்க. அதில் முக்கியமான ஆளாக கோட் இருக்காரு. இவருக்கு கவாக்கி மேலே செம்ம காண்டு. ஏன்னா இவரால் அந்த காமாவை பொசஸ் பண்ண முடியல. இஷிக்கிக்காக சாகிறது ஒரு பெரிய வரமாக கோட் நினச்சாரு. ஆனால் அதே இஷிக்கி தன்னோட உடம்புல பானாக போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பாரு கோட். ஆனால் இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபெயில் ஆகி இருப்பார். ஆனாலும் இவர் சாகாமல் ஒரு ஒயிட் காமாவை பொசஸ் பண்ணி இருப்பார். இது மூலயமா எந்த ஒச்சுசுக்கியாலையும் பான் ஆக முடியாது. இந்த காமா வெறும் வெப்பனாக மட்டும்தான் யூஸ் பண்ணப்படும். இதனால் கோட் கவாக்கியை விட பவர்ஃபுல்லாக இருந்தார். கவாக்கிக்கு அதிகமான டார்ச்சரையும் கொடுத்தாரு. இவர் மட்டும் இல்லை, மற்ற காரா மெம்பர்ஸும் கவாக்கியை புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் கவாக்கி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இருப்பார். பொருட்டோவோட கண்ணிலையும் பட்டிருப்பாரு. காமா அன்லிஷ். கவாக்கி காராவோட லேப்ல இருந்து தப்பிச்சு வர்றதை யார் நோட் பண்ணாங்களோ இல்லையோ, ஜீகன் நோட் பண்ணியிருப்பாரு. அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு காரா மெம்பரை ஜீகன் அனுப்புவார். அவர் தான் காரோ. இந்த காரோவும் சாதாரணமான ஆள் இல்லை. இஷிக்கி காமாவை பொசஸ் பண்ணுற பொட்டென்ஷியல் இவர்கிட்டையும் இருந்திருக்கும். ஆமாம், இனிஷியலாக இவர் தான் இஷிக்கியோட வெசலாக சூஸ் பண்ணப்பட்டிருப்பாரு. அப்புறம் இவரை ரிஜெக்ட் பண்ணி இருப்பாங்க. இவர் செம ஷார்ட் டெம்பர், பயங்கரமாக கோவப்படக்கூடிய ஒரு ஆள். இவர்கிட்ட எப்படியாவது கவாக்கியை கொண்டு வர சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. அதனால் காரோ கவாக்கியை அடி பொழந்து அன்கான்ஷியஸ் ஆக்கி தூக்கிட்டு போக வந்திருப்பாரு. கவாக்கியும் முடிஞ்ச அளவுக்கு காரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்த்துருப்பாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் கவாக்கி ஓடுறத ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. காரோவுக்கு காமாவோட பவர்ஸ் என்னன்னு கவாக்கி காட்ட நினச்சிருப்பாரு. அப்போதான் கவாக்கி அவரோட காமா பவர்ஸை அன்லீஷ் பண்ணுறாரு. காரோவோட கதையையும் முடிக்கிறாரு. கவாக்கி உசுமாக்கி பெரிய டிஸ்ட்ரக்ஷனை காஸ் பண்ண கவாக்கி லீஃப் வில்லேஜுக்குள்ளே கொண்டு செல்லப்படுறாரு. ஆனால் கவாக்கிக்கு வில்லேஜ் எது, ஹாஸ்பிட்டல் எது, லேப் எதுன்னு தெரியாததுனால மறுபடியும் எங்கேயோ போய் ட்ராப்குள்ளே சிக்கிட்டோம்னு நினச்ச கவாக்கி அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. கண்ணில் பட்டது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. இவரை கண்ட்ரோல் பண்ண எவ்வளோ பேர் வந்தும் இவர் அன்டச்சபிளாக இருக்கார். கடைசியாக இவரோட ஆட்டம் கொஞ்சம் ஓவராக போக நருட்டோ அங்கே வந்துடுறாரு. கவாக்கியை ஈஸியாக நருட்டோ ஓவர் பவர் பண்ணிடுறாரு. இதை பார்த்த கவாக்கி நருட்டோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுறாரு. பட் நருட்டோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நருட்டோ கவாக்கியை பிடிச்சிடுறாரு. கவாக்கியோடைய நிலைமையை அவர் சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்ட நருட்டோ கவாக்கியை அடாப்ட் பண்ணுறதா முடிவெடுக்கிறாரு. ஆனால் இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத கவாக்கி ஆரம்பத்தில் அடம் பிடிக்கிறாரு. ஆனால் நருட்டோ கவாக்கியை அவரோட பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணுறாரு. அவரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் அங்கேயே வச்சு கவாக்கியை பார்த்துக்கிறாரு. பொருட்டோ ஹீமாவாரி கூடவே கவாக்கியும் வளர்றாரு. கவாக்கி சின்ன வயசுலேருந்து ஏங்கின அன்பு ஒரு வழியாக நருட்டோ மூலமாக அவருக்கு கிடைக்கிது. இப்படி தான் கவாக்கி உசுமாக்கியாக மாறினார். இப்படி கவாக்கி கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்ததால் இவருக்கு வாழணுங்கிற எண்ணமே பிகினிங்ல இருந்து இருந்திருக்காது. தமேல அன்பு வச்ச நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணணும், நருட்டோவை நல்லபடியாக வாழ வைக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் கவாக்கிக்கு இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் இருக்கிற கவாக்கி கொஞ்சம் மாறிட்டார். ஏன்னா அவருக்கு ஷினோபிஸை அழிக்கணுங்கிற புது கோல் இருக்குது. இது உருவாக என்ன ரீசன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. பட் கவாக்கியோட எண்டிங்கில் அவர் எந்த மாற்றத்தையும் பண்ணலை. நருட்டோ கையால் சாகிறது தான் கவாக்கியோட ஒரே பிளானாக இருக்குது. அப்படியே பொருட்டோக்கு வந்தால் அவர் ஜூராவை காலி பண்ணிவிட்டு அப்புறம் சாகணும்னு நினைக்கிறாரு. இவங்க 2 பேரில் யார் நினைக்கிறது நடக்கும்னா 2 பேர் நினைக்கிறதும் நடக்காது. ஏன்னா ஜூரா இப்போதைக்கு சாக மாட்டார். ஜூரா கண்டிப்பாக நல்லவனாக மாறி பொருட்டோக்கே ஹெல்ப் பண்ணுவார். அப்படி தான் கதை போகும். ஜூரா பொருட்டோவோட ஹேலாயாக ஃப்யூச்சரில் இருப்பார். ஜூரா ஒரு த்ரெட்டாகவே இல்லாமல் போனதுக்கு அப்புறம் பொருட்டோ அவரை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் மொமோஷிக்கியோட போட்ட டீல் படி பொருட்டோ அவரை சரண்டர் பண்ணியே ஆகணும். இதிலிருந்து தப்பிக்க இவருக்கு ஜோகன் ஹெல்ப் பண்ணும். ஆமாம், ஜோகனுக்கு தான் மொமோஷிக்கியை பொருட்டோ கிட்டேருந்து செப்பரேட் பண்ணுற எபிலிட்டி இருக்குன்னு ஒரு தியரி இருக்குது. இது உண்மையாகலாம். மொமோஷிக்கியை ஜோகன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இதனால தான் கிளைமேக்ஸில் பொருட்டோ கிட்ட மொமோஷிக்கி இல்லாமல் இருக்குது.
அப்போது கிளைமேக்ஸில் பொருட்டோ சாகரா மாதிரி கதை முடியுமான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இக்கிமோட்டோ நருட்டோவோட ஆப்போசிட் தான் பொருட்டோன்னு சொல்லியிருக்காரு. நருட்டோ எண்டிங்கில் எல்லாத்தையும் கெயின் பண்ணியிருப்பார். பொருட்டோ அவரோட எண்டிங்கில் எல்லாத்தையும் இழப்பார். இப்படி தான் கதை போகும். இதுபடி பார்த்தா பொருட்டோ அவரோட உயிரவே சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஷினோபி வேர்ல்டை சேவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஷீபாய் மாதிரி பொருட்டோ ஹையர் டைமென்ஷனுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருவேளை ஷீபாய் வில்லனாக வந்தால் பொருட்டோ அவரை எதிர்த்து ஃபைட் பண்ணணும். அப்போது அவருக்கு ஈக்குவலாக இவரும் பவர்ஃபுல்லாக மாறணும். இது நடக்கணும்னா ஷீபாய் மாதிரியே இவரும் ஹையர் டைமென்ஷனுக்கு போகணும். ஹையர் டைமென்ஷனுக்கு போக அவங்களோட ஹியூமன் பாடியை விட்டுட்டு போகணுங்கிறது தான் ரூல். இப்படி பண்ணுறதுனால பொருட்டோ டெத் ஆக வாய்ப்பு இருக்குது. டெத் ஆகி ஷீபாயை அழிச்சிட்டு இவர் இந்த வேர்ல்டை வாட்ச் ஓவர் பண்ணுற மாதிரி கூட கதை போகலாம். கவாக்கியை பொறுத்தவரை இவரும் கண்டிப்பாக சாக மாட்டார். ஏன்னா நருட்டோ கையால் இவர் சாகணும்னு நினைக்கிறாரு. நருட்டோ கண்டிப்பாக கவாக்கியை கொல்ல மாட்டார். கவாக்கியை மன்னிச்சு நருட்டோ கூடவே கடைசி வரைக்கும் வாழ்வார். இவர் என்ன பார்த்த சூஸ் பண்ணாலும் கடைசியாக அவர் இப்படி தான் போய் நருட்டோ கிட்ட சேருவார். ஸோ சாகிற பாசிபிலிட்டிஸுங்கிறது பொருட்டோக்கு ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் கவாக்கிக்கு இது சுத்தமாக இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொருட்டோ கிளைமேக்ஸில் கவாக்கி சாவாரா இல்லை பொருட்டோ சாவாரா? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.